Hi friends, welcome to Pearls Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆரி ஒர்க் ஹிப் பெல்ட் வந்து ஒரு புது ஐடியாவை வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து ஆரி ஒர்க் முடித்ததுக்கப்புறம் நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்து அந்த பெல்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து ஆரி ஒர்க் பெல்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் விதவுட் டெய்லர். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை வச்சே வந்து நம்ம ஹிப் பெல்ட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸோட அந்த கீழே ஹிப் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஹிப் போர்ஷனில் அந்த ஃப்ரண்ட் முன்னாடி வர அளவை மட்டும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட இடுப்போட சுற்றளவு. நம்ம ஹிப் பெல்ட்டுக்குமே வந்து அந்த சுற்றளவு இருந்தால் போதும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 14 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு இடுப்போட சுற்றளவு வந்து இருக்குது. அந்த 14 இன்ச் அளவோட எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம விட்டுட்டு 17 இன்ச்சஸ் வந்து நம்ம மெட்டீரியலை வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஹிப் பெல்ட்டோட ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் வந்து நம்ம ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஹிப் பெல்ட்டோட வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1.5 இன்ச்சஸ் வந்து வித் வந்து வைக்கலான்னு இருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுலையுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஸ்கேல் வச்சு ரெண்டையும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டோட எக்ஸஸாக வந்து மேலே கீழே சைடில் எல்லா பக்கமுமே வந்து ஒரு 1 இல்லை 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பட் நம்ம பண்ணுறதுல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லர் கிட்ட கொடுக்காம நம்மளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா மேங்கோவும் அது போக காயின் ஒர்க், ஸ்டோன் ஒர்க்லாம் சக்கரை வச்சு ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஒர்க் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதே தான் வந்து இந்த ஹிப் பெல்ட்டில் போட போகிறேன். ஸோ மாங்காய் மாதிரி ஒரு மோட்டிவ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் பார்த்த மாதிரி வந்து அந்த மேங்கோ ஷேப்பை வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஒரு பத்திரிக்கை அட்டையில் வந்து இதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் வரையில் இந்த டைரெக்ஷன்லையும் ஆப்போசிட்டில் போகையில் வந்து அந்த அட்டையை வந்து அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா ரெண்டு டைரெக்ஷன்லையும் நம்மளுக்கு வந்து மாங்காய் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஹிப் பெல்ட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேங்கோ பார்டருக்கு வந்து பீட்ஸ் வச்சு லோடிங் ஸ்டிச்சு, அப்புறம் பீட் ஒர்க், காயின் ஒர்க், சக்கரி ஒர்க், காயின்க்கு சென்டரில் வந்து சம்கீஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ப்ளவுஸில் வந்த ஒர்க் தான். அதே வந்து இதில் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஹிப் பெல்ட்டோட கார்னரில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்கொயர் மாதிரி முடிக்காமல் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அந்த கார்னர் ட்ரையாங்கிளில் வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கார்னரில் வந்து நம்ம ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பீடு அந்த ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் ரோப் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி வந்து அந்த ட்ரையாங்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரேமை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் திருப்பிக்கிறோம். நான் எல்லா பீட் ஒர்க் ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு சொல்கிறது தான். நீங்கள் எந்த பீட் ஒர்க் பண்ணாலும் பேக் சைடு வந்து நீங்கள் க்ளூ போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். ஸோ க்ளூ போட்டு நான் ட்ரை ஆக விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹிப் பெல்ட் அளவுக்கு இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் வந்து நம்ம வச்சுட்டு எல்லா கார்னர்ஸையுமே வந்து நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் ரொம்ப டைட் வந்து நம்மளால் பின் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் எந்த ரிங்கிள்ஸும் இல்லாத மாதிரி வந்து இழுத்து பிடிச்சி வந்து நம்ம அந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வந்து 4 பக்கமுமே வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னால் நமக்கு வந்து அந்த ஒர்க் தெரியாத அளவுக்கு கீழே வந்து நம்மளுக்கு துணி கொடுத்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்காக அந்த வேலை வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க்லேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஃப்ரேமுக்கு பேக் சைடு வந்து இந்த மெட்டீரியலை வந்து நம்ம பின் பண்ணிக்கிறோம். ஸோ 4 பக்கமும் இதை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சுருக்கம் இல்லாமல் டைட்டாக பின் பண்ணிக்க போகிறோம். ஸோ பின் பண்ணி முடிச்சாச்சு. 4 பக்கமும் பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வந்து ஆரி ஸ்டாண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு திருப்ப வேணாம், நம்ம பேக் சைடு தான் வந்து பின் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து ஆரி ஸ்டாண்டில் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு நம்ம 2 கிளாத்தையும் வந்து சேர்த்த மாதிரி, அதாவது நம்ம ரெண்டு கிளாத் வந்து ஒன்றா வச்சு பின் பண்ணியிருக்கோம். ஸோ 2யும் ஜாயின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தள்ளி நம்ம ஹிப் பெல்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடம் இல்லாமல் அவுட்டர் ஸ்பேஸில் வந்து நம்ம ஒரு லாங் அளவுக்கு ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு 2 மெட்டீரியலும் நம்மளுக்கு ஜாயின் ஆகிறதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறோம். ஸோ ரொம்ப நெருக்கமாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தள்ளியே வந்து 2யும் ஜாயின் பண்ணுற பர்பஸ்க்காக வந்து நம்ம ஃபுல் ரவுண்டுக்குமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்க போகிறோம். நம்ம ஹிப் பெல்ட்டை சுற்றி வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம செயின் ஸ்டிச் வந்து 2 மெட்டீரியலும் வந்து ஒன்றா சேர்றதுக்காக வந்து ஃபுல் ரவுண்டுக்கும் வந்து போட்டு நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ 2 மெட்டீரியலும் நம்மளுக்கு வந்து பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த செயின் ஸ்டிச் போட்டனால நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து 2மே வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஃப்ரேமை திருப்பிட்டோம். இப்போ ஜரி த்ரெட் வச்சு நம்ம கார்னர்ஸில் வந்து 2 மெட்டீரியலும் சேர்த்த மாதிரி 2 அல்லது 3 லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜரி த்ரெட் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ணுவோம். இதில் நம்ம ஏன் முதலே நம்ம பீட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கடைசியாக 2 துணியையுமே வந்து அட்டாச் பண்ணுறது வந்து இந்த ஜரி த்ரெட்டோட செயின் ஸ்டிச் தான். ஸோ நம்ம 2யும் பின் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம ஒரு ஒட்டு தையல்னு நம்ம நார்மல் ஸ்டிச்சிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ஒரு லென்த்தி ஸ்டிச்சஸாக வந்து நம்ம போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி வந்து நம்ம 2 அல்லது 3 லைன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிப் பெல்ட்டோட மேல் பக்கம், கீழ் பக்கம், அந்த சைடு ட்ரையாங்கிள் வருது இல்லைங்களா? ஸோ எல்லாம் எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் மறுபடியும் ஒரு 2 அல்லது 3 லைன்ஸ் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 லைன்ஸ் வந்து நான் வெளியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து 2 மெட்டீரியலையும் சேர்த்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட்டு அந்த மேங்கோவோட சென்டரில் வந்து நம்ம மைக்ரோ பீட்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த சக்கரிலையுமே வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வந்து க்ளூவை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு, டூத் பிக் இல்லை ஒரு நீடில் இல்லை நீங்கள் ஒரு தீப்பெட்டி குச்சி இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் வச்சுட்டு நம்ம அந்த கம் வந்து அந்த கார்னர்ஸில் கூட எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி வந்து மைக்ரோ பீட்ஸை வந்து நிறைய போட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ கம்மில் ஒட்டுறதெல்லாம் ஒட்டிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாத்தை வந்து நீங்கள் சாய்ச்சிங்க அப்படின்னா எக்ஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரிட்டன் வந்து வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மை வந்து அந்த இடுக்கு வரைக்குமே வந்து போகிற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிக்கில் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அந்த சக்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டோன்ஸ் எப்படி வந்து ஈஸியாக ஸ்டிக் பண்ணுறதுன்னு கூட நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கோம். நம்ம டிப்ஸ் வீடியோஸில் கூட நம்ம இதை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டூத் பிக்கை வந்து யூஸ் பண்ணியே வந்து நான் எல்லா சக்ரீஸ்லேயுமே வந்து ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஹிப் பெல்ட்டோட ஒர்க் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேங்கோ 2 மேங்கோக்கும் கீழே மட்டுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பீட்ஸ் வச்சு டசல்ஸ் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொஞ்சம் பண்ண போகிறோம். அதுக்காக
ரெட் கலர் பீடே தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட கோல்டன் பீட்ஸுமே சில பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு என்ன கலரில் எந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து வந்து உங்களுக்கு இந்த ஹேங்கிங்ஸ் வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது கூட நான் செப்பரேட்டாக வந்து இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நான் போடுறேன். ஸோ எல்லாம் கோர்த்துட்டு அந்த லாஸ்ட் ஒரு பீடை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அதே பீட்ஸ்குள்ளேயே நம்ம விட்டு மெட்டீரியலுக்கு பேக் சைடு வந்து நம்ம நீடில் வந்து பஞ்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த ஒரு பீடை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த எல்லா பீடுக்குள்ளேயுமே ரிவர்ஸ் வந்து அந்த நீடில் வந்து அந்த மெட்டீரியலோடு சேர்த்து பஞ்ச் பண்ணி நம்ம கீழ் பக்கமாக வந்து இழுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பீடுக்கு வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ கீழேருந்து மேல் பக்கமாக வந்து நீடில் மறுபடியும் பஞ்ச் பண்ணி மேலே வந்து த்ரெட்டை வந்து இழுத்துக்கலாம். ஸோ இதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணி நம்ம அந்த மேங்கோ கீழே மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் பீட்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்மளோட ஹிப் பெல்ட் வந்து ஃபுல் ஒர்க்குமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பேக் சைடு வந்து நம்மளுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த செயின் ஸ்டிச் சரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களா 2 மெட்டீரியலையும் சேர்த்த மாதிரி. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. கட் ஒர்க் நம்ம பண்ணுற மெத்தடில் வந்து இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம பத்தி யூஸ் பண்ணி ஒரு கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு நம்ம வந்து பத்தி யூஸ் பண்ணி வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம். பட் இன்னொரு டைப் ஆஃப் கட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிற கார்னர்ஸில் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கார்னர்ஸை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து பிரிஞ்சு வந்து வரவே வராது. ஸோ நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம கட் ஒர்க் பற்றி டுட்டோரியல்ஸ் எடுக்கையில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சிசர்ஸோ இல்லை ட்ரிம்மரோ எதுவோ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணையில் வந்து நம்மளுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். மெட்டீரியலை வந்து ஃப்ரேமில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சுற்றி எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். இந்த பீட்ஸ் கிட்ட வந்து கட் பண்ணையில் மட்டும் ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ நம்ம கீழே இருக்கிற அந்த ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கைப்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் நல்லா. ஸோ கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம கையில் வந்து அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளூ போட்ட இடத்துக்கு மேலே நம்ம ட்ரிம் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பீட்ஸ் வந்து கட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள மேலே வர்ற மாதிரி வந்து நம்ம ஹேங்கிங்ஸை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஹிப் பெல்ட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். டெய்லர்கிட்ட கொடுக்காமலே வந்து நம்மளோட ஹிப் பெல்ட் வந்து வெறும் ஆரி ஒர்க் வச்சே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 2 கார்னர்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ரோப் வந்து ஜாயின் பண்ணுறது தான் இன்னும் இருக்கிற வேலை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வந்து 2 பக்கமும் வந்து அந்த ரோப் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு அந்த ரோப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இது மேலே வந்து ஸ்டிச்சஸுமே வந்து நம்ம போட தான் போகிறோம். ஸோ ஜரி த்ரெட் வச்சு இது மேலே வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளூ வச்சு இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 1 or 2 hours வந்து நல்லாவே ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே பாருங்கள், ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
கீழே வந்து நம்மளோட அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை வச்சே வந்து இந்த மாதிரி ஒரு டசல் மேக் பண்ணி ரோப்பையுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஹிப் பெல்ட் டெய்லர் கிட்ட போகாமலே வெறும் ஆரி ஒர்க்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு.